ஜூன் 21 தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த தினத்தன்னைக்கு தந்தையர்களாக அவங்களோட சோஷியல் மீடியாஸில் அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க. அந்த வகையில் ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ அவர்கள் அவங்க குழந்தைங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயகுமார், ஸ்ரீதேவி அவர்கள் அவங்களும் அவங்க அப்பாவோட இருந்த ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப உருக்கமான பதிவுகளெல்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைகள் எப்படி வளர்றாங்க, எப்படி அவங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. மயில்சாமியோட மகன் அவர்கள் அவங்க தந்தை ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாரா அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சரத்குமாரோடைய மகள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. காயத்ரி ரகுராம் அவங்களும் வாழ்த்துக்கள் இருந்திருக்காங்க. ரன்வீர் சிங் அவங்க பொண்ணை கையில் வச்சுட்டு வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க. வரலட்சுமி அவர்கள் அவங்க அப்பாவுக்காக ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி தந்தையர் தின வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இவங்கள தொடர்ந்து விஷ்ணு அவர்களும் அவங்க மகளுடைய ஃபோட்டோவை போட்டு பொண்ணுங்களாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மறைந்த ரோபோ சங்கர் அவர்கள் மகள் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ணி அவங்க பொண்ணோட இருக்கிற மாதிரி பையனோட இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெனிலியா அவர்கள், வடிவேல் பாலாஜிக்காக அவங்க மகன் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து தீனா அவர்கள் வந்து அவங்க மகளோட ஃபோட்டோவை போட்டு மகள் பிறந்ததுக்கப்புறம் என்னுடைய கோவம், துக்கம், அழுகை, ஆன்சைட்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மகளுக்காக ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணி போட்டிருந்தாங்க. இயக்குனர் மிஸ்கினுடைய மகன் வந்து மிஸ்கின்காக ஃபோட்டோஸ் போட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். இதை தொடர்ந்து புகழ் வந்து அவங்க மகளுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸ்நேகன் வந்து அவங்க 2 மகள்களுடைய பிறந்ததுலேருந்து அவங்க வளர்ந்த வீடியோவை போட்டு அந்த வீடியோவுக்கு அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கனிகா ஸ்நேகன் அவர்கள் ஸ்நேகனுக்காக டெடிகேட் பண்ணி இந்த வீடியோவை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்நேகன் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே, ஸ்நேகன் தான் வந்து கனிகா அவர்களுக்கு முதல் அப்பாங்கிற மாதிரியும் வீடியோவில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஒரு சிறந்த அப்பா, எனக்கும் நீங்கள் பல நேரங்களில் ஒரு அப்பாவாகவும் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கனிகா ஸ்நேகன் அவர்கள் ரொம்ப உருக்கமாக இந்த பதிவை போட்டிருந்தாங்க. அவர்களுடைய 2 மகள்களும் உங்கள் அப்பா வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுற அழகான இந்த ஒரு காட்சியை வந்து அவங்களோட வலைதளத்தில் அவங்க வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. கிங்ஸ்லே அவர்கள் வந்து அவங்களோட குழந்தைய வந்து அவங்க பெண் குழந்தைய வந்து அவங்களோட எடுத்துக்கிட்ட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தந்தையர் தின வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சமீபத்தில் தான் குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த பெண் குழந்தையோட வீடியோவை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அஜித் அவர்கள் வந்து அவங்களுடைய பையன், அவங்களோட சின்ன வயசில் அவங்க பொண்ணு கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷாலினி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பேஜில் வந்து ஷேர் பண்ணி தந்தையர் தின வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே அஜித் அவர்கள் வந்து ஒரு சிறந்த தந்தை அப்படின்னு